விஜயா கிட்ட வந்து இந்த நகை நீங்கள் போட்டிருக்க நகை என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்ட்டிக்கு வந்தவங்க சொல்கிறாங்க. அதை கேட்டு விஜயா அதிர்ச்சி அடைகிறாங்க. நான் ஒத்துக்க மாட்டேன், இது என்னோட நகை அப்படி சொல்கிறாங்க. ஆமாம், இது அவங்க மருமக அவங்களுக்காக ஆசையாக கொடுத்தது அப்படின்றாங்க. அவள் பெரிய பணக்காரி அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு அதெல்லாம் தெரியாதா சிந்தாமணி ஏன் நகைன்னு சொல்லிட்டு, ஆமாம் ஓ நகைமா தான் இருக்குது அப்படின்றாங்க. பாருங்கள் இனிஷியல் கூட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது இனிஷியல் அதே இனிஷியல் இருக்குது. அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து இந்த நகை வந்து என் மருமக தான் கொடுத்தா, அவங்க மருமக சரியான திருட்டு நகை தான் வாங்கியிருக்கா, தெரியாமல் வாங்கியிருப்பா, தயவுசெய்து மன்னிச்சிடுங்க அப்படின்றாங்க. அவனால் இந்த நகை என்னால் கொடுக்க முடியாது அவகிட்ட கேட்காம அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள் என் நகை நீங்கள் கொடுக்கலன்னா இப்போ நான் போலீஸ் ஸ்டேஷனில் உடனே கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், அப்புறம் உங்களை போலீஸ் வந்து அரெஸ்ட் எது போலீஸா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. விஜயா அவங்க ஃப்ரெண்டும் உடனே சிந்தாமணி போலீஸ்க்குலாம் எதுக்கு போகணும், எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான், தெரியாமல் தான் நடந்திருக்கோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே பாருங்கள் மாஸ்டர் கொடுத்துருங்க, எல்லாம் பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க அவங்க, இது கண்டிப்பாக திருட்டு நகை தான், ஏன்னா நல்லாவே தெரியும், பாருங்கள் அவங்க நகை தான் இது, எப்படி உங்கள் கைக்கு வந்து கொடுத்துருங்க மாஸ்டர்னு நான் எப்படி கொடுக்க முடியும், இவ்வளோ வந்து விலை உயர்ந்த நகை, அப்படி இல்லைன்னா நீங்கள் கம்மி என்ன வேண்டியது இருக்கும் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. கொடுத்துரு விஜயான்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொன்னோன்னே வேறு வழி இல்லாமல் அந்த நகையை கொடுத்துட்டு மனசுக்கு கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே இங்கே என்ன பண்ணுறாங்க, ஆண்டி உங்களுக்காக நான் சாரீ வாங்கியிருக்கேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க. வந்து ரோகிணி சாரியாலே போட்டு நல்லா அடித்து விட்டுறாங்க. வந்து விஜயா அதை கேட்டுட்டு ரோகிணி வந்து ஏன் ஆண்டி இப்படிலாம் பண்ணுறீங்க, மரியாதை சாரீ எடுத்துகிட்டு போயிடு, இந்த சாரியெல்லாம் வந்து எங்கேருந்து வாங்கினியோ திருட்டு வந்திருப்பேன், நீ எல்லாம் விலை கொடுத்தா வாங்கியிருப்பேன் அப்புறம், ஐயோ ஆண்டி ஏன்ட்டி இப்படிலாம் பேசுகிறீங்க, நான் அப்படி தாண்டி பேசுவேன், நீ பண்ண வேலைக்கு உன் மேலே செம்ம கடுப்பாக இருக்கேன் போயிடு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி அப்படியே போட்டு அடிக்கிறாங்க. உடனே ரோகிணி என்ன பண்ண தெரியாமல் தவிக்கிறாங்க. உடனே அவங்க வீட்டுக்காரை கூட்டின்னு வராங்க. ஏமா இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்குறாரு. உடனே வந்து அதெல்லாம் தெரியாதுடா, இவன் என்ன பண்ணியிருக்கான்னு தெரியுமா அப்படின்னு உடனே எல்லாருமே வந்து எதுக்காக ரோகிணி இப்படிலாம் வந்து நடத்துகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரர் வந்து கேட்குறாரு. அதே மாதிரி வந்து எல்லாருமே மனோஜ் எல்லாருமே வந்து கேட்குறாங்க, ஏமா இப்படிலாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டோன்னே செம்ம டென்ஷனாக இருக்காங்க. விஜயா இங்கே நடந்ததுக்கு மாதிரி நீங்கள் எல்லோரும் கேட்குறீங்களே, நான் எவ்வளோ அவமானப்பட்டு வந்தேன்னு எனக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க. விஜயா அதை கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து இதுக்கெல்லாம் காரணம் இவளை தான் அவமானப்பட்டேன், அந்த நகையை எங்கேருந்து திடீர்னு வந்து கொடுத்துட்டு இவ தான் வாங்கி கொடுத்த மாதிரி பில்டப் பண்ணுறான் அப்புறம், ஐயோ அத்தை ஆண்டி அப்படிலாம் இல்லை ஆண்டி, தயவுசெய்து தப்பாக நினைக்காதீங்க ஆண்டி அப்படின்னு இது எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்காங்க. நம்ம முத்து மீனாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது திருட்டு நகையா அப்படின்னு சொல்லிட்டு உடனே முத்து யோசிக்கிறாரு, திருட்டு நகையா அது எப்படி பார்லம்மா கிட்ட வந்துடும், பார்லம்மா கண்டிப்பாக திருட்டு இருக்காது, இது வேறு ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு உடனே வந்து இல்லை ஆண்டி சொன்னால் நம்புங்க ஆண்டி, நான் அப்படிலாம் பண்ண ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. நீ என்ன அழுதா உன்னை நம்ப மாட்டேடி, நீ பண்ண வேலை கொஞ்சம் நிஜமா, இந்நேரம் நான் போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருந்திருப்பேன், நல்ல காலம் சிந்தாமணியால் தப்பிச்சேன். என்ன சிந்தாமணியா, அப்போது சிந்தாமணியோட பர்த்டே பார்ட்டிக்கு தான் நீங்கள் போனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் டென்ஷன் ஆகிறாங்க. உடனே வந்து அது வந்து ஐயோ மாட்டிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு விஜயா யோசிக்கிறாங்க. உடனே எல்லோரும் அவங்க அப்பாலாம் வந்து விஜயாவை திட்டாரு, ஏன் இப்படிலாம் பண்ணுற விஜயா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்ருக்காரு. அடுத்து வந்து இங்கே இப்படி நடந்துச்சேச்சே, அந்த இப்படி ஏமாற்றிட்டானே அவன் என்ன, நான் தெரியாமல் இந்த சிட்டிக்கிட்ட போய் வாங்கிட்டேனே, அவன் திருட்டு நகை என்கிட்ட கொடுத்துருக்கானே, இப்போ என்ன பண்ணுறது, சரி என் மாமியார் இப்போ தான் எனக்கு கொஞ்சம் நல்லா நினச்சாங்க, இப்போ மறுபடியும் அவங்ககிட்ட இந்த மாதிரி பேர் எடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க நம்ம ரோகிணி. அடுத்து வந்து ரோகிணி வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கிறத பார்த்துட்டு கிட்ட வராரு நம்ம முத்து. என்ன பண்ணலாமா, அந்த நகை வந்து நீங்கள் யார்கிட்ட வாங்கினது எனக்கு தெரியாதுன்னு நினச்சிங்களா, நீங்கள் கண்டிப்பாக அந்த சிட்டிக்கிட்ட தானே வாங்கியிருப்பீங்க, உங்களுக்கும் சிட்டிக்கு தானே பழக்கம் இருக்குது அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. இவன் எப்படி கண்டுபிடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையை சொல்லுங்கள் சிட்டிக்கிட்ட தானே நகையை வாங்கினீங்க அப்படின்னு அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. நான் ஒன்றும் சிட்டிக்கெலாம் வாங்கலை, நீ தேவையில்லாமலாம் வந்து பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்றாங்க. உண்மை அதுதான், எனக்கு நல்லா தெரியும், இந்த விஷயமும் வெளியே வரதானே போகுது, நீங்கள் சிட்டிக்கிட்ட வாங்கி தான் என் அம்மாவை மாட்டி விட்டுருக்கீங்க, நீங்கள் திருந்தவே மாட்டிங்களா, சிட்டிக்கிட்ட பழக்க வச்சுக்காதீங்க சொன்னல, தேவையா உங்களுக்கு அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு ஐயோ என்ன இவன் இப்படி கண்டுபிடிச்சிட்டானே, இப்போ என்ன பண்ணுறது, உடலில் எல்லாருக்கிட்ட சொல்லிடுவானோ அந்த சிட்டியை அப்படி டென்ஷனாக